Hello guys, this is Pugal. Welcome back to this channel, Explore the Cruise. How to get a cruise job அப்படின்னு தமிழில் நம்ம ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இது 4th வீடியோ. ஆல்ரெடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அந்த ப்ரொஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த 100% கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே நீங்கள் ஃபில் பண்ணினே இருக்கணும். அது கம்ப்ளீட் ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணிவிட்டு என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு சின்னதாக மெயில் கன்ஃபர்மேஷன் மெயில் மாதிரி வரும். அந்த க்ரூஸ் கேரியர் சைட்டில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஜாப் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? அந்த மெயிலுக்கு அப்புறம் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பொசிஷன். இப்போ எனக்கு எப்படி நடந்ததோ அதேமாரி உங்களுக்கு நடக்கணும் அவசியம் இல்லை, அப்படி நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெயில் வரும் உங்களுக்கு. என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு பிக்சராக சைடில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் கூட இல்லை முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமும் சரி, உங்களுக்கு ஒரு மொபைல் கால் வரும். இந்த மொபைல் காலில் என்ன இருக்குன்னா, ஹெச்ஆர் டைரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஹெச்ஆர் இந்த மாதிரி நீங்கள் க்ரூஸ் ஜாப்லேருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களே, நான் ஹெச்ஆர் பேசுகிறேன், நீங்கள் புகழ்வேந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்துட்டு, ஒரு டைம் இன்றைக்கி ஒரு சின்ன ஃபஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ மாதிரி இருக்கும், இந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த காலில் சொல்லுவாங்க. சொல்லிட்ட பிறகு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். க்ரூஸ் இன்டர்வியூ என்ன டிபார்ட்மெண்ட்டோ சைடில் இப்போ நான் பேஸ்ட்ரியில் இருந்தால பேஸ்ட்ரி ஓப்பனிங் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மெயில் வந்துச்சு. மெயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூ நடக்கும். ஹெச்ஆர் பேசுவாங்க, அவங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டோன்னே அந்த ரவுண்டில் நீங்கள் ஓரளவுக்கு செலக்ட்ன்ற மாதிரி அந்த எண்டுலேயே சொல்லுவாங்க, இது மாதிரி உங்களுக்கு இன்னும் இந்த டீம் இப்போ இந்த ஹெச்ஆர் நம்ம அந்த டீம்லேருந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும், அந்த செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ. ஸோ அவங்க சொல்லுவாங்க, இப்போ பேஸ்ட்ரினால எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே 15 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது, நெக்ஸ்ட்டு 15 டேஸ் இந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஷெஃப் இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த அவங்களே சில க்ளூஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு என்னென்னா, இட்டாலியன் ரெசிப்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க, அதுலேருந்து தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு செகண்ட் இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா? அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷெஃப் அப்புறம் ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க. 2 பேருமே வீடியோ காலில் தான் இருப்பாங்க. அந்த நம்ம நம்மளும் இங்கே வீடியோ காலில் இருப்போம். இது நான் சொல்கிறது எல்லாமே நம்ம ஆன்லைன்லேருந்து பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். ஈவன் நீங்கள் மும்பை போயிருந்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு டேரெக்டாக போயிருந்தீங்கன்னா, அந்த ஏஜென்சிஸ் அந்த இன்டர்வியூ செட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நடந்தது எல்லாம் நம்ம ஆன்லைனில் மோஸ்ட்டாக பண்ணுறது, மோஸ்ட்டாகவே ஆன்லைனில் தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் இன்டர்வியூ உங்களுக்கு எப்படியும் கன்ஃபார்ம் மெயில் வரும், ஒரு நார்மல் மெயில் வரும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் மெயிலில் தான் உங்களுக்கு எந்த டேட் டைமிங் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் அவங்கள பண்ண சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஃபோர் இன்டர்வியூ மேண்டரி ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த க்ரூஸ் கேரியர் சைட்டில் பார்த்தீங்கனாலே, இந்த ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூ முடிஞ்சிட்ட பிறகே உங்களுக்கு அதில் நிறைய அசஸ்மெண்ட்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்ன ஃபியூச்சர் வீடியோவில் அப்புறம் சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த ப்ரொஃபைலுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நான் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதில் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா இன்னொரு தடவை செக் பண்ணியிருக்கீங்க. ஸோ கோவிட் வேக்சினேஷன் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸை அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அடுத்த செகண்ட் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு. செகண்ட் இன்டர்வியூவில் ஓகே அப்படின்ற மாரி உங்களுக்கு, ஆனால் அதில் ரிசல்ட் என்னென்னு அப்போயே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதை கம்ப்ளீட் இன்டர்வியூ முடிஞ்சிட்ட பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட ஏஜென்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த இன்டர்வியூ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக அவங்க டேட் டைம் கொடுத்துருப்பாங்க, ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க.
அந்த லிங்க் மூலிமா தான் நம்ம உள்ளே போவோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் டீமில் தான் அந்த இன்டர்வியூஸ்லாம் நடந்துச்சு எனக்கு. அவங்க ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரே வந்து நம்ம போயிடணும். ஸோ அதை வெயிட் பண்ணோம், அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகேவா இல்லையான்றது உங்களுக்கு மெயில் வந்துடும். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் அடுத்த ஸ்டெப்ஸ் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் என்னன்றதை நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். Until this, bye from Pugal.